அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பார்ட்டாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இதில் சோஃபார் ஒரு 21 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 21 கிளாஸஸில் ஃப்ரம் த பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருந்து ப்ரியாம்பிள், தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சச்சஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், தென் பிரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் பார்த்துக்கோம். தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட், அதோட கம்போசிஷன், அதோட மெக்கானிசம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாங்க, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். தென் அதோட கன்டினியூஷனாக சேம் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு டியூவல் பாலிட்டின்னு சொல்லும் போது, இல்லை டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் தேர் லெஜிஸ்லேச்சர் பார்ட் அதையும் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், தென் சபார்டினேட் கோர்ட்ஸ் சச்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, தென் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் பாடிஸ் சச்சஸ் லோக் அதாலத், நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ், ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பார்த்தோம். அது முடிச்சதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் கவர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது, தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம். அதில் எஸ்பெஷலி ஜிஎஸ்டி, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட கம்போசிஷன்ஸ், அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, தென் வாட் ஆர் இட்ஸ் லிமிடேஷன்ஸ், தென் அதர் தென் தட் அது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஹவு டு ஸ்ட்ரென்தன் இட், ஸோ வே ஃபார்வர்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் முடிஞ்சு அடுத்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் தான். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது அதோட தொடர்ந்து பார்க்கக்கூடிய கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் மென் பை எமர்ஜென்சி ப்ரொவிஷன், ஹூ ஹாஸ் த ரைட் டு ப்ரொக்ளைம் தி எமர்ஜென்சி, வாட் இஸ் இட்ஸ் டியூரேஷன், வாட் இஸ் தி ரோல் ஆஃப் பார்லிமெண்ட், வாட் இஸ் தி ரோல் ஆஃப் கேபினெட், ஹவு லாங் இட் வில் கன்டினியூ, what are the different types of emergencies declared in India so far, அது போக types of emergencies what mentioned in the constitution itself, then apart from that what are its effects, so என்ன மாதிரி impact அது create பண்ணும் in the society with respect to legislative mattersல இது எப்படி impact create பண்ணும், executive mattersல எப்படி create பண்ணும், center state relation வரும்போது state executives ஓட functions எப்படி நடக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும், ஓவராலாக வாட் டைப் ஆஃப் இம்பேக்ட் இட் கிரியேட்ஸ் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தென் வாட் டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் சம் செக்ஸ் இம்போஸ்டு பை 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 ஓவர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் எமர்ஜென்சி தான். ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் எமர்ஜென்சிஸ் ப்ரொவிஷன்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். அதில் ஒன் ஆஃப் தி ப்ரொவிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ அதோட இம்பேக்ட், அது காஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் இன் தி வேரியஸ் டைமென்ஷன்ஸ், அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸில் 1 by 1 அதை பற்றி டீகோட் பண்ணலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம். ஸோ நேச்சர் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது we all know that India adopted for an federal in the normal times, and in terms of emergency it lead to one unitary. It has both character of federal character இருக்கு as well as unitary character இருக்கு. ஸோ combined together it stated that an quasi federal state. ஸோ இந்தியாவோட நேச்சர் ஆஃப் பாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது we come to one conclusion that is இது ஒரு quasi federal state because it has both unitary character as well as federal character, ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்க்கும்போது. ஓகே, ஸோ அப்போது இந்த 2 கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகே, ஸோ நார்மல் டைமில் இட் இஸ் ஃபங்க்ஷன் அஸ் போத் ஃபெடரல் as well as யூனிட்டரி, 2 கேரக்டர் இருக்கிறனால இது ஒரு குவாசி ஃபெடரல்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லையும் when both center and state work together it will establish an cooperative federation or cooperative federalism establish பண்ணக்கூடிய certain features in the constitution இருக்கு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் கவர் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், நார்மலாக ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஸ்டேட்டை யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வீக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க.
ஏன் அப்படின்னா அந்த டிவிஷன் ஆஃப் பவரோட கட்டமைப்பு தான். இன்சென்ஸ் அந்த பவரை என்ன பண்ணுறோம், இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இன்சென்ஸ் ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் என்டையர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் ரெஸ்ட் வித் ஆன் ஒன் கவர்மெண்ட். தட் இஸ் சிங்கிள் கவர்மெண்ட்டில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதே இது அந்த கவர்மெண்ட்டு ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது தேர் இஸ் அன் டிவிஷன் ஆஃப் பவர். அப்போ டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஃபெடரல் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் ஃபெடரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும், தென் ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த சேலஞ்ச் அப்படின்னு வரும்போது பவர் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டிவைட், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அப்போ ஜென்ரலாக ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைசி அப்படிங்கிற ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஃபெடரல் சிஸ்டத்தை எப்படி அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு வீக் ஸ்டேட். ஓகே, ஸோ வீக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு இட்ஸ் டெசிஷன் மேக்கிங் இஸ் டிவைடட். ஓகே, ஸோ இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டில் அதை வீக் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த வீக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எல்லா சுச்சுவேஷன்லேயும் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் டைமில் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ பவரை டிவைட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிறதுங்கிறது இட் இஸ் நார்மல் டைமில் இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் some extraordinary situations or some unavoidable circumstances or some emergency what we defined in the constitution. Okay, so it is unavoidable circumstances, some extraordinary situation வச்சுக்கோங்களேன், எதிர்பாராத ஒரு சூழ்நிலை when it giving on threat to the sovereignty, unity and integrity of a nation. Okay, so ஒரு நாட்டோட இறையாண்மைக்கோ இல்லை அதோட ஒற்றுமைக்கோ பங்கம் வரக்கூடிய செயல்கள் ஏதாச்சும் ஒன்று நாட்டில் ஊடுருவுது அப்படின்னா அப்போ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அங்கே என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு வரும்போது அப்போது ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உதாரணம்ங்க பார்த்தா. அப்போது ஒரு சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்சஸ் வரும்போது அப்போ அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் சென்ட்ரலைஸ்டான ஒரு பவரை எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ஸ் சச்சஸ் இப்போ இருக்கக்கூடிய ஆஃப்டர் ஒரு 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 காலனைசேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு காலனைஸ்டு கவர்மெண்ட், தட் இஸ் டீகாலனைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம், தட் இஸ் இண்டிபெண்ட் ஆன அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஸோ அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஸ்கோப்பை அவங்க எதுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. தட் இஸ் அவங்களோட ஃபண்டமெண்டல் லாவில் அதை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஐதர் இட் வில் கோ அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் மிலிட்ரி ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு அது எலெக்டட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது ஒருவேளை ஒரு ஃபெடரல் சிஸ்டமாக இருக்கும்போது அது யூனிட்டரி சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சரை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஃபீச்சரை இன்க்ளூட் பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை டிசைன் பண்ணும்போது ஸோ அதுதான் அவங்களோட ஃபீலாகவும் இருந்துச்சு. இன்சென்ஸ் நார்மல் டைமில் இந்த இந்தியன் கவர்மெண்ட், தட் இஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு நேஷன், இட் வில் ஒர்க் அஸ் அன் ஃபெடரல் சிஸ்டம். பட் when in case of any emergency situations where such a emergency may cause any impact in the sovereignty, unity and the integrity of nation means then one person will hold the single power. Okay, so ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த டைமில் ஃபெடரல் சிஸ்டமாக அது ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு யூனிட்டரி சிஸ்டமாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத முன் வச்சு தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, so இதுதான் basic introduction with respect to why this emergency provisions comes into the constitution. Okay, so அது from the words of Dr. Ambedkar, he said that Indian Federation was unique and unlike any other federation in as much as in time of emergency it could convert itself into an entirely unitary state. Okay, so normal time period la Indian constitution gives space for the Indian polity, that is Indian கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டமாகவே ஃபங்க்ஷன் ஆகட்டும். பட் வென் எமர்ஜென்சி கம்ஸ் இட் வில் ஃபங்க்ஷன் பியூர்லி அஸ் அன் என்டையர்லி யூனிட்டரி ஸ்டேட்டாக தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். சச் அ பவர்ஸ் மென்ஷன்டு இன் தி கான்ஸ்டியூஷன், தட் இஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டியூஷனலி வேலிடான்னு கேட்டால் எஸ் இட் வாஸ் ஜஸ்டிஃபைட் இன் தி குலாம் சர்வார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் இட் வாஸ் ஜஸ்டிஃபைட். தட் இஸ்
எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இஸ் வேலிட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை ஜஸ்டிஃபை பண்ணது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இந்தி மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வரும்போது உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் இதை கொடுத்தது. இப்போ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ்குள்ளே போகணும் அப்படிங்க வரபோச்சதுல எமர்ஜென்சி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அன் அப்நார்மல் சுச்சுவேஷன். ஆனால் கான்ஸ்டியூஷனில் எங்கேயாச்சும் வாட் இஸ் மென் பை எமர்ஜென்சின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் டிஃபைன் பண்ண கிடையாது. பட் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எமர்ஜென்சி அப்படிங்கிறத சொல்லிடுது. ஓகே, எமர்ஜென்சிக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறதோ தவிர எமர்ஜென்சிக்கான பியூர் டெஃபினேஷன் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை. பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் எமர்ஜென்சி மீன்ஸ் நத்திங் பட் சம் அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸ் வென் இட் டிஸ்டர்ப்ஸ் தி sovereignty, unity and integrity of a nation. ஓகே, ஆர் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தி நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஒரு நார்மல் கவர்னன்ஸில் இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ஆர் சம் அப்பர் ஹேண்ட் டு ஒன் சிங்கிள் இன்ஸ்டிடியூஷனோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கான ஒரு கிரவுண்டாவோ இல்லை ஒரு நீடாவோ சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது it is mentioned in part 18 of the constitution from article 352 to 360. okay, so article 352 ல இருந்து 360 வரைக்கும் part 18 of the constitution எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கான ப்ரொவிஷன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி கிரவுண்ட் ஃபார் எமர்ஜென்சி, who can declare emergency, who can provoke the emergency, what is the role of cabinet, what is the role of parliament, what effect it creates in the legislative, executive and fundamental rights. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை தான் ஆர்டிகல் 352லேருந்து 360 வரைக்கும் பேசுகிறாங்க. அதில் நேஷனல் எமர்ஜென்சி ஒரு சில ஆர்டிகல்ஸை டிஸ்கஸ் பண்ணுது. அதர் தென் தட் ஆர்டிகல் 356, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகல் 352, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் பர்டிகுலர் எமர்ஜென்சி டைப். ஸோ டோட்டலி 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் கன்சிடர் டு பி அ நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ இந்த நேஷனல் எமர்ஜென்சியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352ல் அதுக்கான கிரவுண்டு சொல்லிடுறாங்க. ஓகே, டியூ டு வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரெபலியன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கன்சிடர் டு பி அன் நேஷனல் எமர்ஜென்சி. செகண்ட் டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் பிரசிடென்ஷியல் ரூல்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். பட் கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் டியூ டு எனி கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் அப்படிங்கிறது, தட் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி இன் தி ஸ்டேட்ஸ். இது பர்டிகுலர்லி ஸ்டேட்டுக்கு இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவரை கர்டைல் பண்ணக்கூடிய விஷயங்களை இம்போஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இதை பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க, ஆர் எல்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் எமர்ஜென்சி. இட் இஸ் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, யூபி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டு மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சிஸை தான் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் நார்மல் டைமில் ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி கவர்னர் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அண்ட் லெஜிஸ்லேச்சர் இன்சென்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் கவுன்சில் ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், இல்லை சிங்கிள் பாடியாகவும் ஃபங்க்ஷன் ஆகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் நார்மலாக அந்த ஸ்டேட்டோட கவர்னன்ஸை ஃபங்க்ஷன் பண்ணும். பட் இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணிட்டா எவ்ரி ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை தி ஸ்டேட் ஷுட் பி கம் ஃப்ரம் தி ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ அதை தான் பிரசிடென்ட் ரூல்னு சொல்கிறோம். மூணாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஹேப்பன்டு இன் தி கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் distribution of resources between center and state or salaries and allowances to the government employees இல்லை கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கக்கூடியதோ, இல்லை ஸ்டேட்டோட பட்ஜெட்லேயோ இல்லை யூனியனோட பட்ஜெட்லேயோ சம் அத்தாரிட்டி வெஸ்டட் வித் பிரசிடென்ட். ஓகே, ஸோ அந்த பிரசிடென்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி போயிடும், அந்த பவரை எடுத்துக்கிறது. இன் சென்ஸ் any fund come from the consolidated fund of India illa any fund goes to the consolidated fund of India it has to be get an approval from the parliament or the state legislature. ஆனா இந்த சுச்சுவேஷன் வரும்போது இட் இஸ் என்டையர்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட போயிடும். ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது அதை தான் மீன் பண்ணும். அப்போ டோட்டலி தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். அதில் ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, செகண்ட் ஒன்று பிரசிடென்ட் ரூல்னு சொல்லக்கூடிய விஷயம், தேர்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதில் ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சியை பேசுது,
ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூலை பற்றி பேசுது. ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி பேசுது. உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சியை பற்றினது தான். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நேஷனல் எமர்ஜென்சி இந்த ஒரு கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் பிரசிடென்ட் ரூலும் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சிக்குள்ளே போகலாம். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். தட் இஸ் வென் இட் கிரியேட்ஸ் எனி டிஸ்டர்பன்சஸ் ஃபார் தி யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் ஆர் சாவர்னிட்டி ஆஃப் தி நேஷன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் ஆர் எனி டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பாதிக்கிற பட்சத்தில் அதை நேஷனல் எமர்ஜென்சிக்கான க்ரைட்டீரியாவாக சொல்லப்படும். வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூல் வரும்போது அதை இம்போஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நிறைய அமெண்ட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அண்ட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம டீகோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, ஸோ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன வாட் இஸ் மென் பை எமர்ஜென்சி ஆர் வாட் இஸ் டிஃபனேஷன் ஃபார் எமர்ஜென்சி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்ல கிடையாது. பட் ஆர்டிகல் 366 கிளாஸ் 18ல் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்னென்னா அது டெஃபனேஷன் பண்ணும். ஓகே, டிஃபைன் பண்ணும். ஆர்டிகல் இந்த 366 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணும். ஷெட்யூல் காஸ்ட் மீன்ஸ், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மீன்ஸ், எமர்ஜென்சி மீன்ஸ், அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 13 ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரு, லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி எமர்ஜென்சி ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி என்ன அப்படிங்கிறது ஆர்டிகல் 366 கிளாஸ் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, எது ஆர்டிகல் 352 கிளாஸ் 1ல் எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்களோ அதுதான் எமர்ஜென்சின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கிரவுண்டு ஃபார் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 352ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஒரு ப்ராப்பர் டெஃபனேஷன் அப்படிங்கிறது எங்கேயும் இன் டீட்டெயில் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாதுன்னா கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. தட் இஸ் வாட் இஸ் மென் பை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. பட் கிரவுண்டு ஃபார் எமர்ஜென்சி என்னென்ன கண்டிஷன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லிடுது. ஸோ ஆர்டிகல் 352 கிளாஸ் 2ல் எமர்ஜென்சிக்கான கிரவுண்டு ஓகே என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஸோ இது ஒரு கிரவுண்டு. ஓகே, தட் இஸ் மொத்தம் டோட்டலி 3 கிரவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஒன்று வார் நடந்தாலோ இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ் நடந்தாலோ இல்லை ஆர்ம்டு ரெபலியன் நடந்தாலோ. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஏன் தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா இது எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய இஷ்யூஸ். தட் இஸ் ஒரு வாரோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ ஒரு செகண்ட் கண்ட்ரி, தட் இஸ் ஒரு எனிமி கண்ட்ரியோ இல்லை எனிமி நேஷனோ இல்லை நெய்பரிங் நேஷனோ நம்ம மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஸோ அதை வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னு சொல்லலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்னு வரும்போது இது இன்டர்னல் மேட்டர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். தட் இஸ் வித்தின் தி கண்ட்ரிக்குள்ளே இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்டர்பன்சஸ் வருது அப்படின்னா அதை ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வித்தின் தி இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய இஷ்யூஸ்னால ஆர்ம்டு ரெபலியன்கிற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரோம். வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படிங்கிறது மொத்தம் 3 கிரவுண்ட்ஸ். இந்த ஆர்ம்டு ரெபலியன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சா? தட் இஸ் 26th நவம்பர் 1949ல் எனாக்ட் பண்ண கான்ஸ்டியூஷனில் ஆர்ம்டு ரெபலியன் தான் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை, இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு இருந்துச்சு. இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப வைடர் கொனோட்டேஷனில் இருக்குது. இன்சென்ஸ் எதை வேணாலும் நீங்கள் என்னன்னு சொல்லிடலாம், இல்லை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லிடலான்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி அதோட ஸ்கோப்பை கொஞ்சம் லிமிட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சென்ஸ் ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டம். ஓகே, நார்மலான ஒரு போராட்டத்தை என்னன்னு உங்களால் மீன் பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லிடலாம். பட் ஆர்ம்டு ரெபலியன் ஒரு ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு ஒருத்தவங்க தயாராகிறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில தான் நீங்கள் என்ன இம்போஸ் பண்ண முடியும்னா நேஷனல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல் இன்சர்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸுக்கு தட் இஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஏன்னா 1975 to 1977 இம்போஸ் பண்ணப்பட்ட எமர்ஜென்சி, ஓகே, இந்திரா காந்தி பீரியடில் இம்போஸ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி, அந்த டைம் பீரியடில் அவங்க இம்போஸ் பண்ண எமர்ஜென்சி அப்படிங்கிறது இட் இஸ் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். ஸோ அப்போது அகெயின்ஸ்ட் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி நடந்த சில விஷயங்களை அவங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லி எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணிட்டாங்க
அப்படிங்கிற ஒரு பெரிய மேஜர் கயாஸ் இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷனில் நடந்த இஷ்யூஸ் அது இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டேவாக டெலிவரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அங்கே சம் ஃப்ரீ ஹேண்ட் கிவன் டு தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அகேன்ஸ்ட் அண்ட் ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ அதுதான் அந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்சர்ட் பண்ண விஷயங்கள். நம்ம பார்க்கக்கூடிய நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி எமர்ஜென்சி எங்கேருந்து நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் நடந்திருக்கும். ஸோ ஜனதா கவர்மெண்ட் அப்போ இருந்தப்போ அதை பண்ணியிருப்பாங்க. ஷா கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் அது நடந்திருக்கும். ஓகே, ஸோ இங்கே இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது ஆர்ம்டு ரெபலியனாக அந்த டேர்மை சேஞ்ச் பண்ணது 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஸோ மொத்தம் நேஷனல் எமர்ஜென்சி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் 3 கண்டிஷனில் பண்ணலாம். ஒன்று வார் ஆர் ஆர்ம்டு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் ஆர்ம்டு ரெபலியன். இந்த 3 கண்டிஷனில் நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி யார் டிக்ளேர் பண்ணுவா? இன்சென்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி யார் டிக்ளேர் பண்ண முடியும்னா பிரசிடென்ட் கேன் டூ தட். Okay, so president only can do that. Okay, so article 352 class 2 says that if the president is satisfied that a grave emergency exists whereby the security of India or any of the part of the territory thereof is threatened whether by means of war or external aggression or armed rebellion, he or she may by proclamation make a declaration to that effect. That is, he can have the right to declare an emergency. That is, president can have the right to declare an emergency on the grounds of war, external aggression, armed rebellion. ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் கிரவுண்டு தெரிஞ்சிருக்கணும். யார் இதை இம்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஃபைன். இதோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்டையர் இந்தியாவை முழுக்க இம்போஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் பார்டரில் மட்டும், இல்லை பார்டர் ஷேரிங் கண்ட்ரியில் மட்டும் அதை இம்போஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹோல் ஆஃப் இந்தியா ஆர் ஆஃப் சச் பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி தர் ஆஃப் அஸ் மே பி ஸ்பெசிஃபைட் இன் தி ப்ரொக்ளமேஷன். அந்த ப்ரொக்ளமேஷனில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்த் ஈஸ்ட் பார்டர் ஸ்டேட்ஸில் ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாரோ எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நடக்குதுன்னா அப்போ அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் என்ன இம்போஸ் பண்ணலாம்? எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணலாம். ஓகே, இது பாகிஸ்தான் பார்டரிங் ஸ்டேட்டாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டரிங் ஸ்டேட். இன் கேஸ் ஆஃப் எனி ஆர்ம்டு ரெபலியன் இன்சைட் தி டெரிட்டரி அப்படின்னா பர்டிகுலர்லி எனி பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபைன். ஓகே, அடுத்த கேள்வி என்ன நமக்கு வருது அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியாச்சு. அப்போ பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவராக இது ஃபஸ்ட்டு கேள்வி எமர்ஜ் ஆகுது. அடுத்த கேள்வி, இப்போ பிரசிடென்ட்டு டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யார் சொன்னால் அவர் டிக்ளேர் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அப்போது பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவர் இது அப்படியான்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி president and the president has to act in accordance with the guidance or any dictations given from the side of the council of ministers with the prime minister. Okay, so council of ministers with the prime minister தான் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த அட்வைசஸ் படி தான் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போது பிரசிடென்ட்டு இதை டிக்ளேர் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறத தான் கேட்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறத மட்டும் கேட்டு நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடலாமா அப்படின்னா அதுவும் முடியாது. அங்கே என்ன இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இன் சென்ஸ் நத்திங் பட் பிரசிடென்ட் அலோன் கேனாட் டிக்டேட் பிரசிடென்ட் டு டிக்ளேர் ஆன் எமர்ஜென்சி. ஓகே, இது யாரோட அப்ரூவலோடு நடக்கணும்னா கேபினெட்டோட அப்ரூவலோடு நடக்கணும். அப்போ அந்த கேபினெட் அப்படிங்கிறது எங்கே மீன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 75 கிளாஸ் 3 சொல்கிற மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் அது இருக்குது. அப்படின்னா கேபினெட் எடுக்கக்கூடிய டெசிஷனு அந்த கேபினெட் இன்க்ளூட்ஸ் பிரைம் மினிஸ்டர். இந்த கேபினெட் சொல்லக்கூடிய ஒரு ரிட்டன் அப்ரூவலோடு தான் பிரசிடென்ட்னால என்ன பண்ண முடியும்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். ஏன் இதை இம்போஸ் பண்ணுறாங்க? இந்த ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷனும் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த டைமில் 1975 இம்போஸ் பண்ண எமர்ஜென்சி ஒன்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி தென். ஓகே, அந்த டைமில் இருந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னதை கேட்டு அந்த டைமில் இருந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா அப்ரூவ் பண்ணுறாரு. அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸை அவங்க கேட்டாங்களான்னா இல்லை.
அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, கேபினெட்டோட அப்ரூவல் ஒன்று வேணும் அப்படிங்கிறத 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ பிரசிடென்ட்னால தனிச்சையாக சுயமாக ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியாது. அப்போ யாரோட அட்வைசஸோட அதை பண்ண முடியும்னா கேபினெட்டோட அப்ரைவல்ஸோட, தட் இஸ் அப்ரூவலோட தான் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும். இந்த ப்ரொவிஷன்ஸை தான் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஆர்டிகல் 352 கிளாஸ் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியோ இல்லை அன்லெஸ் டெசிஷன்ஸ், ஓகே, எனி அதர் ப்ரொக்ளமேஷன் ஓவர் ரைட் தி அதர் ப்ரொக்ளமேஷன்ஸ். இன் சென்ஸ் ஒரு ப்ரொக்ளமேஷன் மேலே இன்னொரு ப்ரொக்ளமேஷன் விதிக்கிறாங்கன்னாலோ அப்போ அது எல்லாமே யாரோட அப்ரூவலோட தான் நடக்கணும், யூனியன் கேபினெட்டோட அப்ரூவலோட தான். Okay, so that is to say the council consisting of the Prime Minister and other ministers of the cabinet rank appointed under Article 75. So Article 75ல cabinet rankல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட அப்ரூவலோட தான் ஒரு எமர்ஜென்சியை யார் டிக்ளேர் பண்ண முடியும், பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ண முடியும். இது எதில் இன்சர்ட் பண்ணுறாங்க, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்சர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட சோல் டிஸ்கிரிஷனரி பவராக இது ஆயிடக்கூடாது. ஸோ இது ஒரு பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருந்தால் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் லீடர் அவரே டிஜூரி டிஃபேக்டோ ரெண்டுமாவே ஃபங்க்ஷன் ஆகிறாரு அப்படின்னா ஃபைன். பட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அப்போ இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் மட்டுமே எடுக்கக்கூடிய டெசிஷன் கிடையாது, இட் ஆல்சோ டேக்கன் பை தி கலெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் சச் அஸ் கேபினெட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல கேபினெட்டோட ரெப்ரஸன்டேஷனோட தான், தட் இஸ் அப்ரூவலோட தான், அதுவும் ரைட்டிங் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அப்ரூவலோட தான் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எமர்ஜென்சியவே டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி பிரைம் மினிஸ்டர் அஸ் வெல் அஸ் பிரசிடென்ட். ஓகே, இது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்சர்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவையா, மேண்டேட்டட். ஓகே, அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடலாம், பட் அதை அப்ரூவ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி must be approved by both the houses of the parliament, not Lok Sabha alone or not Rajya Sabha alone. Okay, normal timeல when two houses இருக்குங்கிற கண்டிஷன்ஸில் ஒரு எந்த விதமான டிசொல்யூஷனோ இல்லை எலெக்ஷனோ இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு ஹவுஸும் இருக்குது அப்படின்னா, இப்போ 18th லோக்சபா இருக்குது, அட் த சேம் டைம் ராஜ்யசபாவும் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோட தான் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்னா அந்த எமர்ஜென்சியை கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஓகே, ஸோ இஃப் லோக்சபா ஒருவேளை ஓகே ஃபைன், இப்போ இந்த போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண வித்தின் 1 மந்த்துக்குள்ள செஷனை ஆர்கனைஸ் பண்ணி, தட் இஸ் செஷனை ப்ரொரோக், தட் இஸ் சம்மன் பண்ணி பிரசிடென்ட் அந்த ப்ரொக்ளமேஷனை பார்லிமெண்ட்டு முன்னாடி அப்ரூவல் வாங்கணும். ஓகே, எத்தனை மாதத்துக்குள்ள, வித்தின் 1 மந்த்துக்குள்ள. இது 2 மந்த்ஸாக இருந்துச்சு, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1 மந்த்தாக மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ வித்தின் 1 மந்த்துக்குள்ள பிரசிடென்ட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண டைம் பீரியடில் இருந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ள லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் இன்வைட் பண்ணி, தட் இஸ் சம்மன் பண்ணி ரெண்டு ஹவுஸ்லையுமே அப்ரூவல் வாங்கி ஆகணும். யார் அப்படின்னா பிரசிடென்ட். இன்கேஸ் ஒருவேளை ஹவுஸ் டிசால்வ் ஆயிருந்துச்சுன்னா, ஓகே, ஹவுஸ் டிசால்வ் ஆயிருந்துச்சுன்னா இன்சென்ஸ் லோக்சபா டிசால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மீன் டைமில், ஓகே, இந்த மீன் டைமில் ராஜ்யசபாவில் அப்ரூவல் வாங்கியிருந்தால் போதும். எப்போ லோக்சபா செஷனுக்கு வருதோ, இன்சென்ஸ் ஒரு எலெக்ஷனோ இந்த நடந்து செஷனுக்கு வருதோ அந்த டைம்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே வாங்கியிருந்தால் போதும். ஓகே, சரி ஃபைன், இது ஒரு சுச்சுவேஷன் கண்டிஷன் தான், இது பெருசாக நமக்கு ஸ்கோப் இல்லை. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் என்னென்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பிரசிடென்ட் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லியாச்சு போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில். அப்போ வாட் இஸ் தி ரெக்வயர்ட் மெஜாரிட்டி ஃபார் இட், தட் இஸ் அந்த அப்ரூவலுக்கான ரெக்வயர்ட் மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். அப்போ வாட் இஸ் தி ரெக்வயர்ட் மெஜாரிட்டி ஃபார் இட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ என்ன ரெக்வயர்ட் மெஜாரிட்டினா பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட தான் அந்த அப்ரூவல் கன்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரெக்வயர்ட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் சென்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை, தட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ். அப்படின்னா ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லோக்சபா அப்படிங்கிற ஒரு ஹவுஸில் அட்லீஸ்ட் 250+1 அதை என்ன பண்ணியிருக்கணும், அப்ரூவ் பண்ணியிருக்கணும். செகண்ட் கண்டிஷன், அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செஷனுக்கு வந்திருக்கக்கூடிய மெம்பர்ஸில் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். ஓகே, ஸோ அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 2/3 ஆச்சுன்னா அதை என்ன பண்ணியிருக்கணும், அங்கீகரிச்சிருக்கணும். அப்போ ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு இதுதான். ஓகே, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கான என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெக்வயர்டோ அதே ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் ரெக்வயர்டு ஃபார் ப்ரொக்ளமேஷன் ஆஃப்
எமர்ஜென்சி as well as for the approval of emergency in the parliament. ஸோ பார்லிமெண்ட்டில் எமர்ஜென்சி அப்ரூவலுக்கான ரெக்வயர்ட் மெஜாரிட்டி இதுதான். ஓகே, ஸோ இதுதான் ரெக்வயர்ட் மெஜாரிட்டி. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் எப்போ இன்சர்ட் பண்ணுறாங்க, இதுவும் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான். அதுக்கு முன்னாடி சிம்பிள் மெஜாரிட்டி தான் போதுமானதாக இருந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ மெஜாரிட்டியோட அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதோட டியூரேஷன் எவ்வளோ? ஓகே, அப்போ இதோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொக்ளமேஷன் தட் இஸ் அப்ரூவ் ஃப்ரம் தி போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த எமர்ஜென்சி எவ்வளோ நாள் கன்டினியூ ஆகும் அப்படின்னா 6 months கன்டினியூ ஆகும். அடுத்த 6 months இன்டெஃபினட்டாக கன்டினியூ ஆகிக்கிட்டே போகலாம். பட் ஒவ்வொரு 6 months கூடயும் பார்லிமெண்ட்டில் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். ஓகே, அப்போது ஒரு எமர்ஜென்சியை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணிட்டாரு. வித்தின் 1 monthக்குள்ளே அந்த ப்ரொக்ளமேஷனை பார்லிமெண்ட்டில் வச்சு 2/3 மெஜாரிட்டியோட அப்ரூவலும் வாங்கிட்டாரு. வாங்கின ப்ரொக்ளமேஷன் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா 6 months வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாம். பட் ஒவ்வொரு 6 months கூடயும் பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணும். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் எங்கே இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாங்கினா போதும், அது ப்ரொலாங்காக போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போது ஒரு ப்ரொக்ளமேஷனோட டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு 6 monthsக்கு ஒரு தடவை ரெனியூவல் ஆகிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகே சரி ஃபைன். இப்போ ப்ரொக்ளமேஷன் இருக்குது. ஓகே, டிக்ளேர் ஆகிடுச்சு, பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டாங்க, அது கன்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. இன்கேஸ் ஓகே வாரோ ஆர்ம்டு ரெபலியனோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு நார்மல் சுச்சுவேஷனுக்கு வர்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ரிவோக் பண்ணுறதுக்கு இன்சென்ஸ் திரும்பி பெறுவதற்கான அந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகே, அப்போ ப்ரொக்ளமேஷன் பண்ணுற அதே ரைட்ஸ் தான் ரிவோக் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இட் வாஸ் கிவன் டு தி பிரசிடெண்ட். ஓகே, ஸோ அப்போ ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்க? டு தி பிரசிடெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போது நார்மல் கண்டிஷனில் பிரசிடெண்ட் அலோன் கேன் டேக் திஸ் டெசிஷனான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அது இஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் மீன் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் கேபினெட். ஓகே, ஸோ கேபினெட் மட்டுமே சொல்லி அந்த ப்ரொக்ளமேஷனை ரிவோக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் டு தி பிரசிடெண்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். நார்மல் டைமில் அவர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஓகே பார்லிமெண்ட்டுனால ரிவோக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கா? இன்சென்ஸ் பார்லிமெண்ட் தான் அப்ரூவ் பண்ணுது. அப்போ பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸில் இப்போது பார்லிமெண்ட் அதே விஷயத்தை ரிவோக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணுது. இன்சென்ஸ் பார்லிமெண்ட்டும் ஒரு ப்ரொக்ளமேஷனை ரிவோக் பண்ணுறதுக்கான இனிஷியேட் பண்ணலாம். நார்மலாக ஒரு பிரசிடென்ட் நினச்சாருன்னா அவரே ரிவோக் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. இல்லை பார்லிமெண்ட் ஒரு வேளை என்ன சொல்லுது அப்படின்னா ஓகே இந்த சுச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இந்த ப்ரொக்ளமேஷன் அன்னெசரியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவோகேஷனுக்கான இனிஷியேட் பண்ணலாம். அப்போது ரிவோகேஷனுக்கான இனிஷியேட்டிவை இனிஷியேட் பண்ணுறதுக்கான பவர் டு தி பார்லிமெண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இந்த ஒரு ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ணது எதில் அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவோக் பண்ணக்கூடியதுக்கான மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரிவோக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிவோக் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே பார்லிமெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1/10 ஆஃப் தி பார்லிமெண்ட் தட் இஸ் ஒரு ஹவுஸ் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, லோக்சபாவோட நம்பர்ஸில் 1/10. ஓகே, ஸோ 1/10 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இட் இஸ் ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ரிட்டன் நோட்டீஸில் என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு டு தி ஸ்பீக்கர் தான். ஓகே, ஸோ இது யாருக்கான பவர்னா ஒன்லி டு தி லோக்சபாவுக்கான பவர் தான், நாட் ராஜ்யசபா. ஓகே, ஸோ அப்ரூவல் தான் பார்லிமெண்ட் வாங்குறது. ஓகே, ஸோ போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் தட் இஸ் அங்கே 2 ஹவுஸுக்குமே ஈக்குவல் பவர் இருக்குது. இன்சென்ஸ் ப்ரொவோக் பண்ணுறதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு போத் லோக்சபா ராஜ்யசபா 2க்கும் ஈக்குவல் பவர் இருக்குது. ஆனால் ரிவோக் பண்ணுறது அப்படிங்கிறது யார் இனிஷியேட் பண்ண முடியும்னா ஒன்லி லோக்சபா மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். ஏன் ராஜ்யசபா இல்லை அப்படின்னா அது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒருவேளை அது ஸ்டேட்டில் இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும் கூட பண்ணலாம். அப்போ அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்போ லோக்சபாவுக்கு மட்டும்தான் ரிவோக் பண்ணுறதுக்கான ரைட்ஸை எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. அப்போது ரிவோக் பண்ணுறதா இருந்தால் ஹவுஸில் தட் இஸ் லோக்சபாவில் அந்த ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தில் இப்போ 550 இருக்குது அப்படின்னா 1/10 அப்படின்னா 555 மெம்பர்ஸ் ஒரு ரிட்டன் நோட்டீஸாக டு த ஸ்பீக்கர் இதை ரிவோக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்.
கொடுக்குற டேட்டில் இருந்து அது ஸ்பீக்கர் இருந்தால் ஸ்பீக்கரு ஒருவேளை ஹவுஸ் டிசால்வ் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை ஸ்பீக்கர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கலாம். அந்த ரிட்டர்ன் நோட்டீஸை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 14 டேஸ்க்குள்ள ஓகே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷனை சமன் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் லோக்சபாவை அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ண லோக்சபா அந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியை ரிவோக் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷனை அந்த ஹவுஸில் வைப்பாங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய ரெசல்யூஷனை, அந்த ரிவோக் பண்ணக்கூடிய ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெசல்யூஷனை ஒரு வேளை சிம்பிள் மெஜாரிட்டியோட அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியில் தட் இஸ் அன்னைக்கு ஹவுஸ்க்கு வந்திருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 50% ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னாலே அந்த ப்ரொக்ளமேஷன் என்னவாயிரும்னா ரிவோக் ஆகும். ஓகே, அப்போது ஒரு ப்ரொக்ளமேஷனை ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கான அப்ரூவலுக்கான மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஆனால் ரிவோக் பண்ணுறதுக்கு என்ன மெஜாரிட்டி இருந்தால் போதும், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். இது யார் மட்டும்தான் பண்ண முடியும்? லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியும். இன்சென்ஸ் ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் பண்ணுறதா இருந்தால் அது லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரொக்ளமேஷன் வரும்போது தான் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஒரு ப்ரொவோக்கும் ஒரு ரிவோக்குக்கும் உள்ளது. தட் இஸ் ஒரு ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறது, அதை அப்ரூவ் பண்ணுறது. ரிவோக் பண்ணுறதுங்கிறது திரும்பி பெறுறது. ஓகே, ஸோ அப்போ ரிவோக் பண்ணும்போது அந்த ரிவோக் பண்ணுறதுக்கு யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னா டு தி லோக்சபாவுக்கு மட்டும்தான் அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அப்படி ரிவோக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இனிஷியேட் பண்ணுறது லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ப்ரொக்ளைம் பண்ணும்போது போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணும். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் நமக்கு. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன், ப்ரொக்ளமேஷன் பண்ணும்போது போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி ஆகணும். அந்த அப்ரூவலுக்கு என்ன மெஜாரிட்டி தேவை? சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. ஆனால் அதே இது அந்த ப்ரொக்ளமேஷனை ரிவோக் பண்ணுறதுக்கு என்ன மெஜாரிட்டி இருந்தால் போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் லோக்சபாவில். அது செகண்ட் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. அப்போது ப்ரொக்ளமேஷன் பண்ணுறது போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். மெஜாரிட்டி ரெக்வயர்ட், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ரிவோக் பண்ணுறது ஒன்லி கேன் இனிஷியேட் இன் தி லோக்சபா. மெஜாரிட்டி ரெக்வயர்ட், simple majority. Okay, so either with respect to proclamation of emergency as well as revocation of emergency by the revocation of proclamation of emergency by the house of the that is Lok Sabha. Okay, so parliament as well as Lok Sabha அந்த மாதிரி வச்சுக்கோங்க. Okay, then அடுத்து power to issue different proclamation in same time. அதாவது ஒரு பர்டிகுலர் எமர்ஜென்சியை பேஸ்ட் ஆன் தி வார் கண்டிஷனில் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதே டைமில் ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ரெபலியன் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். ஒரே டைமில் 3 கிரவுண்டில் டிஃப்ரெண்ட் ப்ரொக்ளமேஷன்ஸை பிரசிடென்ட்னால் இம்போஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது வார் இருக்கும்போது ஆர்ம்டு ரெபலியன் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியை சேம் டைமில் ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கான ரைட்ஸு கான்ஸ்டியூஷன் யாருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்கு. எதுக்காக அப்படின்னா டு டீல் வித் திஸ் அன்சர்கம்ஸ்டன்சஸ் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனோ இல்லை ஒரு ஆர்டினரி சுச்சுவேஷன் இல்லாததை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். இப்போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்சென்ஸ் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறது பிரசிடென்ட்டு தான். யாரோட அப்ரூவலோட தான் பண்ண முடியும்? கேபினெட்டோட அப்ரூவலோட தான் பண்ண முடியும். சரி, கேபினெட்டோட அப்ரூவலோட ப்ரொக்ளமேஷன் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ப்ரொக்ளமேஷனை அப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டு பண்ணி ஆகணும். அப்போ பார்லிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் 2 ஹவுஸ்லேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட வாங்கணும். டியூரேஷன் எவ்வளோனா 6 months. அதுக்கு மேலே ஒவ்வொருடையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வேணால் பண்ணலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் 6 months கூட அப்ரூவல் வாங்கணும். அடுத்து அதை ரிவோக் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் நினச்சா முடியுமானா பிரசிடென்ட் நினச்சா சோலோவாக பண்ண முடியும். இல்லை லோக்சபா ஒரு வேளை வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணுச்சுன்னா அது ரிவோக் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ரெசல்யூஷனை ஹவுஸில் வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வித் ஹவுஸோட அப்ரூவலோட சிம்பிள் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணிடலாம். அப்படிங்கிறதெல்லாம் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. இப்போது வாட் இஸ் இட்ஸ் எஃபெக்ட்? எஃபெக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் வாட் டைப் ஆஃப் இம்பேக்ட் இட் கிரியேட் இன் தி கவர்னன்ஸ். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ்ல என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ண போது, லெஜிஸ்லேச்சரில் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ண போது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் அண்ட் இண்டிவிஜுவல் சிவில் லிபர்ட்டிஸில் என்ன மாதிரி ரைட்ஸை இம்பாக்டை கிரியேட் பண்ண போது, ஓவராலாக சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். வாட் டைப் ஆஃப் இட் இம்பாக்ட் கிரியேட் இன் தி எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்டு
சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவலோட சிவில் லிபர்ட்டிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பண்ணிட்டாங்க, இன்சென்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. யூஸ்வலாக ஒரு யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட ஆக்ஷன்ஸ் இஸ் ரெஸ்ட் வித் தி direction given from the side of the president. Okay, so any executive actions taken in the name of union must be from the side of president. In sense, president oda name la da endha oru executive actions or directions that is come from the side of the president. So president ku andha oru power given from the side of the legislative part such as parliament. Okay, appo பிரசிடென்ட்டுக்கு தான் நார்மல் டைமில் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பிரசிடென்ட்டோட டைரக்ஷன்லையோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோட டைரக்ஷன்லையோ வரும். இதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டும். ஓகே, ஸோ ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு அதோட டைரக்ஷன்ஸ் இட்ஸ் கம் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி கவர்னர், வேர் கவர்னருக்கு ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர். இது நார்மல் டைமில் எந்த அஃபெக்டும் ஆக போகிறது இல்லை. தட் இஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு அது எப்பயுமே நார்மலாக ஆர்டர்ஸ் எங்கேருந்து ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தால், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தால் ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணும். பட் நார்மல் டைமில் ஃபெடரல் சிஸ்டத்தில் ஃபெடரல் கவர்மெண்ட் யார்கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருந்து ஃப்ரம் தி டு தி கவர்னர் அப்படிங்கிறது தான். பட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை போத் யூனியன் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் கம் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி பிரசிடென்ட் தான். ஓகே, அப்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அஃபெக்ட் ஆகுது எங்கள் ஏரியாலனா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸில். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். தட் இஸ் நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் இன் திஸ் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஷால் எக்ஸ்டெண்ட் டு தி கிவிங் ஆஃப் டைரக்ஷன் டு எனி ஸ்டேட் as to the manner in which the executive power thereof is to be exercised. In sense, இங்கே வாங்க, the union shall extend to giving of direction to any state. இங்கே ஸ்டேட்டுங்க மீன் பண்ணுறது தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி இதை தான் இம்போஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எமர்ஜென்சியை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை எடுக்கிறது யார் அப்படின்னா ஸ்டேட் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் அது யாரோட டைரக்ஷன்ல இருந்தால் வரணும், யூனியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸில் இருந்தால் வரணும். ஓகே, அப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணது யாருக்காகனா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு. ஓகே, ஸோ இது எக்ஸிக்யூட்டிவ் மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னவாகும்? லெஜிஸ்லேட்டிவ் பவரை பொறுத்தளவுக்கு நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட் பிகம் எம்பவர் டு மேக் லா ஆன் எனி ஸ்டேட் மென்ஷன் இன் தி ஸ்டேட் லிஸ்ட். ஓகே, இப்போது இம்போஸ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி என்ன, யூனிட்டரி சிஸ்டமாக அது ஃபங்க்ஷன் ஆகும் தான் சொன்னோம். அப்போ பார்லிமெண்ட்னால நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் பார்லிமெண்ட்னால ஸ்டேட் சப்ஜெக்டில் லா மேக் பண்ண முடியும். யூஸ்வலாக என்ன இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் லா மேக் பண்ண முடியும். இன்சென்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது சட்டமன்றம், இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் அதை இயற்ற முடியும். பட் எமர்ஜென்சி ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அப்போது யாருனால லா மேக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சி, தட் இஸ் பார்லிமெண்ட்டுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்னாலையும் ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ். ஓகே, பட் அப்படி இருக்கக்கூடிய அந்த லா மேக் பண்ண ஒரு லா வித் ரெஸ்பெக்ட் டு எனி லா இன் தி ஸ்டேட் லிஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு லாவை பார்லிமெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இன்னாப்ரேட்டிவ் ஆயிரும். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 6 months ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஓகே, ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி சீஸ்டு டு பி ஆப்ரேட்னு வச்சுக்கோங்க. இன்சென்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ரிவோக் பண்ணப்பட்டுருச்சு, இன்சென்ஸ் திருப்பி வாங்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் ஸ்டேட் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு லா பார்லிமெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லா இன்னாப்ரேட்டிவ் ஆயிரும். எப்போ அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம். அப்போ இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணுறதுக்கான பவர் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அது மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு லா மேக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட். இதே மாதிரி தான் ஆர்டினன்ஸ், அவசர கால சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நார்மலாக ஒரு ஆர்டினன்ஸ் இம்போஸ் பண்ணுறதா இருந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில்
ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறதா இருந்தால் அது கவர்னருக்கு இருக்கும். பட் எமர்ஜென்சி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ஒருவேளை பார்லிமெண்ட் செஷனில் இல்லை அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் ஆர்டினன்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் யார் கொடுத்துட்றாங்க? டு தி பிரசிடென்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்போது ஒரு பார்லிமெண்ட்னால ஸ்டேட் சப்ஜெக்டில் ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணுற ரைட்ஸும் டு தி பார்லிமெண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆர்டினன்ஸ் மேக் பண்ணக்கூடிய ரைட்ஸும் இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுனால யாருக்கு வந்துடுது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்துடுது. இது லெஜிஸ்லேச்சரில் ஆகக்கூடிய இம்பேக்ட். தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவில் ஆகக்கூடிய இம்பேக்ட் என்ன? ஹோல் ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரியும் யாரோட டைரக்ஷனுக்காக ஃபங்க்ஷன் ஆகணும்னா யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகணும். லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டுன்னு வரும்போது லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸை ஓவர் ரைடு பண்ணிட்டு பார்லிமெண்ட்னால என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ண முடியுது. பிரசிடென்ட்னால என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் ஆர்டினன்ஸ் பண்ண முடியுது. அப்போது இது எல்லாமே யார் மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட் மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்படின்னா ஃபெடரலில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு யூனிட்டரி ஃபார்மாக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இது ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ். ஓகே, ஸோ தட் இஸ் 42nd ஒன். ஓகே, இது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஒன்லி இன் தி ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகணுமான அவசியம் இல்லை. வேறு எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இந்த இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ். இது தேவையில்லை. ஸோ அதனால தான் இது அப்படி கிராஸ் பண்ணி போகிறோம். ஓகே, ஃபைன். அடுத்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ். ஸோ ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் என்னவாகும் அப்படின்னா நத்திங் பட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் சென்டர்ஸ் டு ஸ்டேட். நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா, 41% இப்போ சொல்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரம் தேர் ரெவன்யூ ஆர் கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் டிஸ்ட்ரிபியூஷன் சம்திங் இருந்துச்சுன்னா அதை சொல்கிறோம். அப்படி இல்லாட்டினா நார்மலாக டேக்ஸ் கலெக்ஷன் வரும்போது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே என்னவாயிரும்னா அந்த ப்ரொப்போர்ஷன் டைல்யூட் ஆயிரும் அப்படின்னா யூனியன் பார்த்து டிசைட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கும். அது ஃபினான்ஷியல் மேட்டரில் இருக்கக்கூடிய சம் சேஞ்சஸ். ஓகே, அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொறுத்தளவுக்கு who have the right to modify it அப்படின்னா பிரசிடென்ட். ஓகே, நார்மல் டைமில் பார்லிமெண்ட் பேஸ்ட் ஆன் தி அப்ரூவல் ஆஃப் தி பார்லிமெண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ஃப்ரம் தி சென்டர் டு தி ஸ்டேட் என்னவாயிரும்னா போயிடும். பட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறது தான் எவ்வளோ ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். அடுத்து இன்கேஸ் அவங்களோட சேலரிஸு அலவன்சஸ்ஸு இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனால சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்சென்ஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு வேர் யூ இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு வரும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும் அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும். யூஸ்வலாக நம்ம என்னென்னா ஒரு ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியை every actions taken from the side of the central government will be diluted within 6 months அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் மட்டும் டில் தட் எமர்ஜென்சி தட் இஸ் அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிகிற வரைக்கும் அது கன்டினியூ ஆகும். அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு தான் அது நார்மல் ஆகும். அப்படின்னா ஏப்ரல் மாதம் தான் அடுத்து நார்மல் ஆகும். அதுக்கிடையில் ஒருவேளை மார்ச்சில் ஒருவேளை ஜனவரி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து ஒருவேளை கன்டினியூ ஆகிட்டே போகுது அப்படின்னா ஒருவேளை ஜூன் ஜூலை வரைக்கும் எமர்ஜென்சி ஜனவரி டிக்ளேர் பண்ணி ஒரு 6 months போகுதுன்னா அப்போ ஜூலைலேருந்து அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும் அது யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும்னா யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இன்சென்ஸ் பிரசிடென்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இப்படி நீங்கள் இம்போஸ் பண்ணக்கூடிய பிரசிடென்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூஸில் பண்ணக்கூடிய விஷயங்களை அவர் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இன்சென்ஸ் எவ்ரி சச் ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட் has to be laid before both the houses of the parliament. ஸோ ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோட தான் வாங்கணும். ஓகே, பிரசிடென்ட். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் இம்போஸ் பண்ணக்கூடிய சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். ஓகே, ஃபைன். இது வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல் மூணும் பார்த்தோம். ஓகே,
இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, வாட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இட் கிரியேட் ஆன் தி லைஃப் ஆஃப் தி லோக்சபா ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட லைஃபையும் பார்லிமெண்ட்டோட லைஃபையும், தட் இஸ் அதோட டியூரேஷனு எந்த அளவுக்கு இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத அடுத்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு லோக்சபாவோட லைஃப், ஓகே, ராஜ்யசபாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது ஒரு பர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷன். ஒரு லோக்சபாவோட லைஃப் அப்படிங்கிறது நார்மலாக எலெக்ஷன் முடிச்சதுலேருந்து 5 இயர்ஸ். இயர்லியராகவும் என்ன பண்ணலாம், டிசால்வ் ஆகலாம், அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் நார்மலாக ஒரு லோக்சபாவோட லைஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தான். ஓகே, பட் ஒன்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, ஓகே, ஸோ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கிற கண்டிஷனில் அதோட லைஃப் எவ்வளோ வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னா 1 இயர் அட் அ டைம். ஸோ அந்த ப்ரொக்ளமேஷன் ஆனதில் இருந்து ஒரு வருஷம் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து போகலாம். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இல்லை ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் இன் ஆப்ரேஷன், த லைஃப் ஆஃப் தி லோக்சபா மே பி எக்ஸ்டெண்டட் பியாண்ட் இட்ஸ் நார்மல் டேர்ம். இன்சென்ஸ் நார்மல் டேர்ம்ங்கிறது 5 இயர்ஸ், அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம் பை அ லா ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் 1 இயர் அட் அ டைம். ஏன்னா அந்த அப்ரூவல் எங்கே வாங்குறது, பார்லிமெண்ட்டில் வாங்குற அப்ரூவல் தானே. ஸோ பை அ லா ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் 1 இயர் அட் அ டைம். ஓகே, பட் அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணி ஆகணும், இந்த 1 இயர் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, 1 இயர் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை கன்டினியூ பண்ணணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் எங்கே அப்ரூவல் வாங்கி ஆகணும், பார்லிமெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கி ஆகணும். அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிற அப்ரூவல் அது எந்த வருஷத்துக்கு மட்டும்தான், 1 வருஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் திருப்பி நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதுக்கான அப்ரூவலும் நான் எங்கே வாங்கி ஆகணும், பார்லிமெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் ஆகணும். அப்படி வாங்கலை அப்படின்னா அது எப்போ முடிஞ்சு போயிடும்னா வித்தின் 6 monthsக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஓகே, தட் இஸ் ஹவவர் திஸ் எக்ஸ்டென்ஷன் cannot continue beyond a period of 6 months after the emergency has ceased to operate. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1 இயர் அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை திருப்பி ஒரு எமர்ஜென்சி அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா 6 months கூட அதை அப்ரூவல் ஆகிட்டே போகணும் இல்லையா. ஸோ அந்த அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி 1 இயர் கன்டினியூ ஆகும். அப்படி வாங்கலை அப்படின்னா ஒன்ஸ் எமர்ஜென்சி சீஸ்டு டு ஆப்ரேட்னு சொல்கிறோம்ல, அந்த கட் ஆஃப் டேட்ல இருந்து, இன்சென்ஸ் எமர்ஜென்சி திருப்பி பெறப்பட்ட கட் ஆஃப் டேட்ல இருந்து 6 மாதத்துக்குள்ள இந்த ஹவுஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா அது வரைக்கும் தான் அதோட லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இது டிசால்வ் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ இம்போஸ் பண்ணுறாங்கன்னா 44th Amendment ஆக்டில் தான் இம்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 1975ல் டிக்ளேர் பண்ண எமர்ஜென்சி ஆன் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அது 1975லேருந்து 77 வரைக்கும் ப்ரொலாங் ஆச்சு, பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமையே. ஓகே, அப்போது அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 வருஷம் தான் அதோட டென்யூரு. அடுத்து நீ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி பார்லிமெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கி ஆகணும் அந்த எமர்ஜென்சியை. அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எங்கே இம்போஸ் பண்ணுறாங்க, 44th Amendment ஆக்டில் தான். அப்போது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணுறது மூலமாக லைஃப் ஆஃப் அ லோக்சபாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா எஸ் இட் கேன் பி. ஆனால் அதுவும் எவ்வளோ தான், 1 இயர் டேர்ம் தான். அந்த 1 இயர்க்குள்ளே திருப்பி நீங்கள் ரெனியூவல் பண்ணால் அடுத்த 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம். ஆர்எல்ஸ் ஒருவேளை அது சீஸ்டு டு ஆப்ரேட், தட் இஸ் அந்த எமர்ஜென்சி நேஷனல் எமர்ஜென்சி சீஸ்டு டு ஆப்ரேட்னா அடுத்த 6 monthsக்குள்ளே அந்த ஹவுஸ் என்னவாயிரும்னா டிசால்வ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை டிசால்வ் பண்ணி அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்டு அகேன்ஸ்ட் தி டென்யூர் அப்படிங்கிறது 44th Amendment ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயந்தான். இதே சர்டன் லெவல் ஆஃப் கண்டிஷன்ஸ் தான் எதுக்கும் பொருந்தும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும். அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டென்யூரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுவும் என்னென்னா அந்த 1 இயர் தான். 1 இயர்க்குள்ளே நீங்கள் திருப்பி அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா ஃப்ரம் தி பார்லிமெண்ட் அதுவும் 6 monthsக்குள்ளே சீஸ்டு டு ஆப்ரேட் தான். ஸோ ஒரு பார்லிமெண்ட்டுக்கு என்ன லெவல் ஆஃப் லைஃப் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கோ அதே லெவல் ஆஃப் லைஃப் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் இம்போஸ் பண்ணியிருக்காங்க இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு எஃபெக்ட் ஆன் லைஃப் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி. ஓகே, ஃபைன். அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னவாகும். அப்போ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது தனி மனிதன் சார்ந்த விஷயம் இல்லை. இன்சென்ஸ் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஸ்டியூஷன் தான். தட் இஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வரும்போது அது இன்பிட்வீன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், தட் இஸ் ஒரு யூனியனுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான்.
லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு வரும்போதும் ஒரு யூனியனுக்கும் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான். ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போதும் ஒரு யூனியனுக்கும் சென்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது தான். வித் ரெஸ்பெக்ட் டு டியூரேஷன் அப்படின்னு வரும்போதும் பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் வரும்போது தான். அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாமே யாருக்கான ரிலேஷன்ஷிப் பிட்வீன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கான உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதோட மெக்கானிசம்ஸ், அதோட டிஸ்டர்பன்சஸை பேசக்கூடிய விஷயங்கள் தான். பட் இந்த எஃபெக்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் எமர்ஜென்சி டைமில் வாட் டைப் ஆஃப் இம்பேக்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் லிபர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட் வில் எம்பசைஸ் ஆன் என்ஷூரிங் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் டெமோக்ரஸி ஆர் ரைட்ஸ் தான். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இட் இஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர்பிட்டரி ஆக்ஷன் தான். ஓகே, அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இட் கிவ் ஃப்ரீ ஹேண்ட் ஃபார் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு டேக் அன் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. நார்மல் கண்டிஷன்ஸில் வேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் ஃபங்க்ஷன் அக்கார்டிங்லி with respect to constitution, but constitution itself puts certain restriction against the fundamental rights in the name of national emergency. Okay, so national emergency impose பண்ணக்கூடிய டைமில் ஒரு தனி மனித சுதந்திரத்துக்காக என்ன பண்ண முடியாது அப்படின்னா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தனி மனித சுதந்திரத்தை விட யூனிட்டி ஆஃப் இன்டெகிரிட்டி, சாவர்னிட்டி ஆஃப் நேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஒரு இண்டிவிஜுவல் மேலே இம்போஸ் பண்ணுறாங்க இந்த நேம் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி, தட் இஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல், தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, டியூரிங் அட் தி டைம் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல். ஓகே, தட் இஸ் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இம்போஸ் பண்ணக்கூடிய சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் கட்டுப்பாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நார்மல் டைமில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இம்போஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது இட் வில் கிவ் சம் அப்பர் ஹேண்ட் டு தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பேசுது. தட் இஸ் ஆர்டிகல் 358 அண்டு ஆர்டிகல் 359. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் 358 அப்படிங்கிற ஒரு விஷயம், தட் இஸ் ஆர்டிகல் 358 அப்படிங்கிறது எந்த கண்டிஷனில் ஒரு எமர்ஜென்சியை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 358 நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அந்த எமர்ஜென்சி எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அப்போனா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஆர்டிகல் 358 எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்டிகல் 359 என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர்டு ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் ஒருவேளை நீங்கள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ஆர்டிகல் 358 சொல்லியிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னவாயிரும் அப்படின்னா சஸ்பெண்ட் ஆயிரும். அப்படின்னா ஆர்டிகல் 358 படி ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எமர்ஜென்சியை நீங்கள் அந்த கிரவுண்டில் நீங்கள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்டிகல் 19 சொல்லியிருக்கக்கூடிய அந்த 6 ரைட்ஸ், ஓகே, ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு மூவ் ஃப்ரீலி, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்னா சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போது கிரவுண்ட் என்ன ஆர்டிகல் 358 இம்போஸ் பண்ணக்கூடிய இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது எந்த கண்டிஷன்ஸில் இம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னா வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் தான். ஆர்ம்டு ரெபல்யன்னு நீங்கள் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஆர்டிகல் 358 இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக அவங்களால என்ன பண்ண முடியாது, அலோவ் பண்ண முடியாது. அப்போது ஒரு பிரசிடெண்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டார் அப்படின்னா ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் 358 சொல்லியிருக்கிற மாதிரி ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆயிரும். இதுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் தேவையில்லை. அதை தான் ஆர்டிகல் 358 கான்ஸ்டியூஷனில் சொல்லுது. தட் இஸ் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19 ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். நோ செப்பரேட் ஆர்டர் ஃபார் தேர் சஸ்பென்ஷன் இஸ் ரெக்வயர்ட். ஓகே,
அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எந்த ஒரு ஆக்ஷன் ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ஒருவேளை ஆர்டிகல் 19ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவர் மேலே எந்த விதமான ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷனும் யார் எடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். டு ப்ரொடெக்ட் தி சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் இந்த 19ல இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா கர்டைல் ஆகிடுது அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் என்ன அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபர்தராக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஒருவேளை நேஷ்னல் எமர்ஜென்சியில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கிரவுண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் இருக்குதுங்கிற பட்சத்தில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியாதோ, தட் இஸ் ஆர்டிகல் 19 எக்ஸசைஸ் பண்ண முடியாதோ தவிர எல்லா விஷயத்துலையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியாது. இன்சென்ஸ் ஒரு வாரோ ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ இருக்குது, அந்த டைமில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 19 வயலேட் பண்ணுதுன்னா ஃபைன். அதுக்காக என்ன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வந்தோம் அது வயலேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிகல் 19 அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த ரைட்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எங்கே இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வர்றாங்க. ஏன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி ஆர்டிகல் 358 ஆட்டோமேட்டிக்காகவே வாரோ எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இப்போ ஆர்ம்டு ரெபலியன்னு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 கண்டிஷனில் எப்போ வேணாலும் இம்போஸ் பண்ணலாம். ஆனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷனில் மட்டும்தான் இந்த ஆர்டிகல் 358 யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை என்ன பண்ணுறாங்க, இம்போஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஒன்று, ஒன்லி தோஸ் லா விச் ஆர் ரிலேட்டட் வித் எமர்ஜென்சி மட்டும்தான் ப்ரொடெக்டட். அதர் தென் தட் எனி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. எந்த ஆக்ஷன் அந்த எமர்ஜென்சியை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கோ அங்கே தான் ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகும். இது 358 இம்போஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிவன் டு தி பிரசிடென்ட் அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் அண்டர் ஆர்டிகல் 358. ஓகே, அடுத்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 359. ஓகே, அதர் தென் ஆர்டிகல் 19 மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 359 பேசுது. இட் வில் கிவன் டு தி பிரசிடென்ட். ஓகே, அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 19 தவிர மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா ஆர்டிகல் 359 யூஸ் பண்ணி, ஆர்டிகல் 359 யூஸ் பண்ணுறதுக்கு எனி கிரவுண்ட் இருக்கா அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய 3 கிரவுண்டுமே அப்ளிகபிள் ஆகும். இன்சென்ஸ் வாரோ, ஆர்ம்டு ரெபலியனோ, எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ, இந்த 3ல் எது வந்தாலும் அப்போது ஆர்டிகல் 359 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் ஆர்டிகல் 19 தாண்டி அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, தட் இஸ் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 32 வரைக்கும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது டு தி பிரசிடென்ட். ஓகே, அப்போ ஆர்டிகல் 359 ஆத்தரைஸ் த பிரசிடென்ட் டு சஸ்பெண்ட் தி ரைட் டு மூவ் எனி கோர்ட் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எ நேஷனல் எமர்ஜென்சி. இதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுறாங்க. எப்போனா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஓகே, இன்கேஸ் ஒருவேளை அந்த ஆர்டிகல் 359 அதர் தென் 19 விட்டுருவோம், எந்த ரைட்ஸை வேணாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமானா கிடையாது, எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 அண்ட் 21. ஓகே, ஸோ எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 அண்ட் 21, 19 விட்டுருங்க, அது 358 பேசுது. எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 அண்ட் 21 எனி அதர் ரைட்ஸ் அது மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை யார் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட்னால பண்ண முடியும். ஓகே, ஸோ பிரசிடென்ட்னால பண்ண முடியும் எக்ஸப்ட் 20 அண்ட் 21. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனும் எது மேலே இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வராங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பிரசிடென்ட் அவரோட பிரசிடென்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணணும். ஆர்டிகல் 18 சஸ்பெண்டட், ஆர்டிகல் 25 to 28 சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியில் டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஆனால்
எந்த 2 ஆர்டிக்கலை உங்களால் டச் பண்ண முடியாதுன்னா ஆர்டிகல் 20யும் 21 டச் பண்ண முடியாது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தட் இஸ் ஆர்டிகல் 359 கொண்டு வந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 விஷயம் எதுக்காக அப்படின்னா ரைட் டு லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரைட் அகேன்ஸ்ட் கன்செஷன், ஓகே, அந்த ரைட்ஸ் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக பண்ண விஷயம் தான். அப்போது சிம்பிளாக ஆர்டிகல் 358 எப்போ இம்போஸ் பண்ண முடியும்? டியூரிங் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் வார். ஓகே, ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆயிரும் ஆர்டிகல் 358 மூலமாக. பிரசிடென்ட் அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜுடிஷியரியும் அதை கொஸ்டின் பண்ண முடியாது. 359 அப்படிங்கிறது 3 கிரவுண்டில் எந்த கிரவுண்டில் நீங்கள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாலும் பிரசிடென்ட்னால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ண முடியும். ஆனால் அது ஆர்டராக அவர் என்ன பண்ணணும்னா லிஸ்ட் பண்ணணும். எந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அந்த பர்டிகுலர் எமர்ஜென்சியை ஜஸ்டிஃபை பண்ணுதோ அந்த ஆர்டருக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். அதர் தென் தட் அதை அப்ளை பண்ண முடியும். எக்ஸப்ட் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் தாண்டி 2021 மட்டும் எந்த சுச்சுவேஷன்லையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரைட் டு லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ரைட் அகேன்ஸ்ட் டிடென்ஷன் ஆர் அரெஸ்ட் அப்படிங்கிறதும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்று, இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ண ஒன்று. ஸோ அப்போ அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க, ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்ணுறாங்க அகேன்ஸ்ட் தி பிரசிடென்ட் இன் தி 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகே, 1971. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன கண்டிஷன்ஸ். ஓகே, அடுத்து இப்போ இதோட நம்ம என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் இட் இம்பேக்ட்ஸ் கிரியேட் இன் தி எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், பார்லிமெண்ட்டோட லைஃபு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட லைஃபு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட லா மேக்கிங் கெப்பாசிட்டி, ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இட் இம்போஸ்டு அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நேஷனல் எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி கொஷின் கேட்குறதுக்கான ஸ்கோப் இல்லை. இதை தாண்டி நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை டைம் இது வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட்டு அப்போது என்னென்ன கண்டிஷன்ஸில் பண்ணியிருக்காங்க, வாட் டைப் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர்ட் ஸோ ஃபார், தட் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் அப்படிங்கிறதும், அதில் சம் ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் பிரசிடென்ட் வித் பிரைம் மினிஸ்டர், அதை பேஸ் பண்ணி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ ஃபஸ்ட் டைம் ஏன்னா ஒருவேளை கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த சோஃபார் இது வரைக்கும் 3 எமர்ஜென்சி, ஏன்னா இப்போ ரீசெண்டாக அது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறனால அது ரெலவெண்ட்டாகவும் கொஷின் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் எமர்ஜென்சி அப்படிங்கிற டிக்ளேர் பண்ண டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1962 தான். ஓகே, ஸோ இது எதனால அப்படின்னா இண்டோ சைனீஸ் வார்னால. ஓகே, ஸோ இது எந்த ப்ராப்ளமையும் கிரியேட் பண்ண கிடையாது, எந்த விதமான இஷ்யூஸையும் சொசைட்டியில் ஜென்ரேட் பண்ணது கிடையாது. செகண்ட் ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறது 1971 இது வந்து இண்டோ பாகிஸ்தான் வார். ஓகே, ஸோ இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ அப்பையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த தேர்ட் ப்ரொக்ளமேஷன் தான் இட் கிரியேட் அண்ட் மேஜர் கயாஸ் இன் தி சொசைட்டி. இன் சென்ஸ் எமர்ஜென்சி டைம் பீரியட்னு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட டைம் பீரியட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம்தான். தட் இஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அகேன்ஸ்ட் வேரியஸ் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேலே. ஸோ 1975 to 77 இந்த 2 வருஷத்தில் நடந்த எமர்ஜென்சி, இதனால இம்பேக்ட் ஆன விஷயங்கள் இதெல்லாம் எமர்ஜென்சி டிக்ளேர் தட் இஸ் அதை பற்றி ஒரு ஜிஎஸ் டாப்பிக்கில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, பட் ஓவராலாக அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா கமிஷன் ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாங்க 1977. ஸோ ஜனதா பார்ட்டி வந்ததுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியை ஜஸ்டிஃபை பண்ண கிடையாது அந்த எமர்ஜென்சியை, ஆனால் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணலான்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சியோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதை யார் அப்ளை பண்ணுறா, டியூரேஷன் என்ன, பார்லிமெண்ட்டோட ரோல் என்ன, இங்கே ப்ரொவோக் பண்ணுறதுக்கும் அப்ரூவல் வாங்குறதுக்கும் அது தேவைப்படுது, ரிவோக் பண்ணுறதுக்கும் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போ ப்ரொவோக் பண்ணுறதுக்கு யாரோட ரைட்ஸ் வேணும், அப்ரூவல் வேணும், ரிவோக் பண்ணுறதுக்கு யாரோட அப்ரூவல் வேணும், தென் அது என்ன டைப் ஆஃப் இம்பேக்டை கிரியேட் பண்ணுது இன் மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்ஷியல், இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸில் உங்களுக்கு நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தினா இன் டீட்டெயில் ஆல் ப்ரொவிஷன்ஸ் வேர் டேக்கன். ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எதை பற்றினது அப்படின்னா பிரசிடென்ட் ரூலும் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சியும் தான். அடுத்த கிளாஸஸில் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 கிளாஸஸில் தட் இஸ் இன்னும் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் இது 2ஐயும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் முடிச்சிடலாம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான். ஸோ அதுவும் 1 by 1 சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக இன்னும் ஒரு 22 இன்னும் ஒரு 10 கிளாஸஸில் எல்லா ஏரியாஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும்
கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸஸில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் பார்த்தலாம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிளாஸஸாக இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் கொஷின்ஸ் வரதுக்கான ஸ்கோப் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான ஸ்டாக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அதில் இருக்குது. ஓகே, ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். நெக்ஸ்ட் கிளாஸஸில் அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ ஃபார் ஆல்.